ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் நம்ம கிளறின சாதம் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அது தயிர் சாதம், லெமன் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிளறின சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ சம்மர் ஆரம்பிக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கம்மங்கூழ் வச்சு குடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கவுனியில் கூழ், தினை அரிசியில் கூழ், இது மாதிரி நம்ம கூழ் வெரைட்டிஸ் எல்லாமே இந்த சம்மரில் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த கூழ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு செம்ம சைடிஷாக இருக்கும். நம்ம கூழுக்குள்ள என்ன பண்ணுவோம், அப்பளம் வச்சுக்குவோம், மோர் மிளகா வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடிஷும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 10 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். பழுத்த பழமாக இருக்கணும். தக்காளி பழம் நல்லா ரெட் கலராக இருக்கணும். தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபிக்கு நல்ல கலர் கிடைக்கும். சப்போஸ் தக்காளி பழம் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக இல்லை அப்படின்னா ரெசிபியோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாட்டுப்பழம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் விதை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து ஹைப்ரிட் பழம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10 தக்காளி பழத்துலேயே அந்த காம்பில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டாக அந்த க்ரீன் ஷேடில் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக 6 பீஸாக வர மாதிரி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் கட் பண்ணல, இந்த மாதிரி சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளி பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் எல்லாத்தையுமே வந்து ஒரே பேட்சாக நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 பேட்சாக நான் பிரித்து தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா அரைப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக்ஸி ஜார் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அரைப்படும் போது என்ன ஆகும்னா ஜார்லேருந்து வெளியே தெரிச்சு அந்த தண்ணியில் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு 3/4 ஜார் அளவுக்கு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சி எடுத்ததை என்ன பண்ணலான்னா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் நான் அரைப்பட்டேன். எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட குறப்பாக இருக்கவே திப்பியே இருக்கவே கூடாது. அடுத்து செகண்ட் பேட்ச் இது மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதில் அதிகபட்சம் நமக்கு இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு மொத்தமே அதிகபட்சம் 5 நிமிஷம் மட்டுமே போதும் இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிறதுக்கு. தக்காளியை அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட கைப்படவே கூடாது. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக ஒட்டி இருக்கணும். 2 பேட்ச் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேலும் அதையும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், சேர்த்துட வேண்டாம். தண்ணி இதில் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. 2 பேட்ச் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் என்ன பண்ணலான்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கு நல்லா செக்கெண்ணெயை விடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விடலாம். கடுகு உளுந்து நல்லா எண்ணெயில் வெடிச்சதுக்கு அப்புறமேலு நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கட்டி பெருங்காயத்தூள் இதுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் எண்ணெயில் நமக்கு பொரிஞ்சு வரதுக்கு. பெருங்காயத்தூள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது இதில் சேர்க்கும் போதும் கொஞ்சம் கூட நம்ம கைப்படாமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட கெட்டு போகவே போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், 4 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட வாசனை எதுவுமே மாறாது. அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது இதில் முழுசாக சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் விடலாம், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. லைட்டாக இப்போ தான் மேலே லைட்டாக நுர கட்டிகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை நான் எண்ணெயிலே போட்டு ஏன் பொரிக்கல அப்படின்னா நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்ட உடனே அந்த பேனில் லைட்டாக ஒட்டிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதிக நேரம் லைட்டாக வதங்கி வரவே வராது. அதனால தான் நான் தக்காளி கொதிக்கும் போதே சேர்த்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா கலர் கிடைக்கணும். அதுக்காக தான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் போடல, நார்மல் வர மிளகாய் தூள் தான் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு மட்டும் போடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் எடுத்து வாயில் வச்சு பாருங்கள். காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதும் வரமிளகாய் தூளும் தக்காளியோடு சேர்ந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேல இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க. அதிகமாக ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இதுனா கொதிக்க என்ன ஆகும்னா நம்ம அடுப்பு ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடும்போது தான் இதனோட பச்சை ஸ்மெல் எல்லாமே கிளியராகவும் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு அடுப்பு இந்த டைல்ஸ் இதில் அதிகமாக எதுலையுமே தெறிக்கவே தெரிக்காது. இப்போ நான் அடுப்பை பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு எதுவும் மூடி வைக்காமல் தான் கொதிக்க விட்டுட்டுருக்கிறேன். கொஞ்சம் கூட அடுப்பில் எங்கேயுமே தெறிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டாக இந்தளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிரும். ஏன்னா நம்ம தண்ணி விட நல்லா கெட்டியாக தான் அரைச்சதை அதில் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கு லைட்டாக திக்காயிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி வரட்டும்.
இப்போ அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஆயிருக்கு. 1 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுனாவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துரும். இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டு, இப்போ லைட்டா நான் உப்பு, காரம் வாயில வச்சு பார்க்குறேன். நான் சேர்த்துருக்க அளவு எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் சேர்த்துருக்க உடைய கல்லுப்பு அளவும், காரம் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். 1 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா திக்கா இருக்கிற மாரி இருக்கும். இதுவே நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னமும் நமக்கு நல்லா திக்கா கெட்டியா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப சூட்ல இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த அளவு கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாரி இருக்குது. நல்லா கெட்டியா ஊறுகாய் பதத்துக்கு கூட இது தக்காளி ஊறுகாய் மாரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துரும். இப்ப தான் நம்ம ஃபைனல் டச்சா சின்னதா ஒரு வெள்ள துண்டு சேர்த்துக்கிறேன். இப்ப நான் சேர்த்திருக்கக்கூடிய 10 தக்காளி பழத்துக்கு தான் இந்த சைஸ்ல வெள்ள துண்டு சேர்த்திருக்கேன். இதுவே நீங்க என்ன தக்காளி பழத்த நீங்க கம்மியா போடுற மாரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கங்க. சப்போஸ் தக்காளி பழம் அதிகமா நீங்க போடுறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்க வெள்ள துண்டு சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் விடுங்க. அந்த ஹீட்டே வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிரும். இதுவே நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு தக்காளி ஊறுகாய் மாரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த சம்மர் ஃபுல்லா நீங்க கூலுக்கு நீங்க தொட்டுக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்தா, மேலால இந்த மாரி லைட்டா நல்லெண்ணெய் விட்டு நீங்க கலந்து வச்சுக்கங்க. கரெக்ட்டா இருக்கும். இல்ல நம்ம நார்மலா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இன்னைக்கு பண்ணி இன்னைக்கே, நாளைக்கே நான் சாப்பிடுறேன். பட் ஜஸ்ட் ஒரு 2 நாளுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிற மாரி இருந்தா, நல்லெண்ணெய் நமக்கு தேவையே இல்ல. இது நான் ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக தான். மேலால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நிக்குது. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆறிடுச்சு. இப்போ இத நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில்ல மாத்தி வச்சுக்கலாம். இத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு கூழ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, தொட்டுக்கிறதுக்காக வேணும் அப்டிங்கிறதுக்காக. ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் நம்ம கூழ் தான் ரெகுலரா எடுத்துக்குவோம் அப்டிங்கிறதுக்காக தான், இத நான் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் கண்ணாடி பாட்டில்ல போட்டுக்கிறேன். இன்னைக்கு நீங்க இட்லி, தோசைக்கு நைட்டுக்கு தொட்டுக்கிற மாரி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி இருந்தா, ஒரு சின்ன கிண்ணத்துல மாத்தி வச்சுக்கங்க. சப்போஸ் நீங்க நாளைக்கு அடுத்த நாள் மறுநாள் நீங்க தொட்டுக்கிற மாரி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி இருந்தா, ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எடுத்து சாப்பிடுறதா நைட் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளிய வச்சோ, இல்ல நீங்க எடுத்தோனே கூட லைட்டா ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்ணாடி பாட்டில்ல மாட்டுனதுக்கப்புறம் இந்த மாரி நீங்க பேன்ல ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? இதோட நல்லா சுட சுட சாதத்த போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அதுக்காக தான் இத அப்படியே வச்சிருக்கிறேன். நானும் இப்ப இத என்ன பண்ண போறேன்னா, நல்லா சுட சுட சாதத்தோட இத கலந்து நான் சாப்பிட போறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், எல்லா வகையான கிளர்ன சாதங்களுக்கும் இது சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வகையான கூழ் வெரைட்டீஸ்க்கும் கரெக்ட்டா இருக்கும். கருப்பு கவுனி கூழு, கம்மங்கூழு, கேழ்வரகு கூழு, தினை அரிசி கூழு, எல்லா வகையான கூழ்களுக்கும் தொட்டுக்கறதுக்கும் செம சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கைப்படாம இருந்தா 3 மாசம் வரைக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகவே போகாது. வாசனையும் கொஞ்சம் கூட மாறாது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஆல் குடுத்துங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க.